வாய் புற்றுநோய் என்றால் என்ன? வாய், உதடு, நாக்கு, கன்னங்கள், நாக்கின் கீழ்ப்பகுதி, வான்கோபுரம், தொண்டை போன்ற தலைக்கழுத்து பகுதிகளில் உருவாகும் புற்றுநோய்களே வாய் புற்றுநோய். வாய் புற்றுநோயை தடுக்கவும் ஆரம்பத்திலேயே கண்டறியவும் உதவும் 6 முக்கிய ஆபத்து காரணங்களை தெரிந்து கொள்ளலாம். புகைப்பிடித்தல், சிகரெட், சிகார், புகையிலை. இது வாய் புற்றுநோய்க்கான முக்கியமான ஆபத்து காரணம். வெள்ளை தழும்புகள், சிவப்பு தழும்புகள் தோன்றலாம். மதுபானம் அதிகமாக குடிப்பதும் அதனுடன் புகைப்பிடிப்பதும் சேர்ந்து ஆபத்தை மேலும் அதிகரிக்கும். நீங்காத வலி, இரத்த கசிவு போன்றவை கவனிக்க வேண்டியவை. சிஃபிலிட்டிக் கிளாசைட்டிஸ். நாக்கில் சிவப்பு புண்கள் தோன்றலாம். சந்தேகம் இருந்தால் உடனே பரிசோதனை செய்யவும். காரமான உணவுகளால் ஏற்படும் கிரமமான இரைச்சல். மிகவும் கடினமானது அல்லது அடிக்கடி வாயை கீறும் உணவுகள் திசுக்களில் நீண்டகால எரிச்சல் ஏற்படுத்தி ஆபத்தை கூட்டலாம். நீண்டகால புண்கள் மற்றும் கூர்மையான பற்கள், உடைந்த பூரிப்புகள், பழைய பல் சிகிச்சைகள் ஆகியவால் நீண்டகால புண்கள் மற்றும் வெள்ளை கெட்டியான தழும்புகள் உருவாகலாம். இவையாவும் கவனிக்கப்பட வேண்டியவை. பிளம்மர்-வின்சென்ட் சிண்ட்ரோம் இரும்பு சத்து குறைவால் வருவது. தொண்டை நெரிப்பு, வாயின் மென்படலத்தில் வெள்ளை மாற்றங்கள் தோன்றலாம். இது புற்றுநோய்க்கான ஆபத்தை உயர்த்தும். கவனிக்க வேண்டிய பொதுவான அறிகுறிகள்: வெள்ளை தழும்புகள், சிவப்பு தழும்புகள், குணமாகாமல் நீடிக்கும் புண்கள். என்ன செய்ய வேண்டும்? சந்தேகம் உண்டானால் புகைப்படம் எடுத்து பதிவு செய்து, மருத்துவர் கூறினால் பயாப்சி செய்யவும். சிகரெட், மது ஆகியவற்றை நிறுத்தவும்.